என்ன நெளியறே? எதுக்காக நெளியறே? கூச்சமா இருக்கு. கூச்சமா? திரும்ப நான் தொட்டா கூட உனக்கு கூச்சம். என்ன மத்து போச்சு நினைச்சீங்களா? அதுக்கு இல்ல, ரத்தம் இருக்கிற வரைக்கும் எங்க தொட்டாலும் உனக்கு இருக்கத்தானே செய்யும். அந்த ரூம்ல போய் இரு, வந்துடு. யாராவது வந்துருவாங்க. அளவு இருக்கும்போது யாரு வரமாட்டாங்கம்மா. ஆமா, நீ போ, நான் பின்னாடியே வர்றேன். யாருமா நீங்க? என்னையா யாருன்னு கேட்டேன். உங்க அப்பாவை கேளு, நான் தான் உங்க அம்மான்னு சொல்லுவேன். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வீட்டுக்கு ஒரு எல்லாரையும் உனக்கு அம்மா மாதிரி சொல்லித்தான் அறிமுகப்படுத்திருக்காரு. அப்ப அந்த கணக்குல உங்களை பார்த்தா 1338வது அம்மா. அந்த டெய்லர் வரட்டும் பேசிக்கிறேன். என் மேல உயிரிய வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப ஊர் மேல பாசத்தை வச்சிருக்காரா? உங்க அப்பா வந்தா மயிலாப்பூர் மனோகரி வந்தேன்னு சொல்லு. யாரு வந்தேன்னு சொல்லுவ? மயிலாப்பூர் மனோகரி வந்த சொல்றேன். மறுபடியும் அந்த பக்கம் வர வேண்டான்னு சொல்லு. சொல்றேன். சொல்லுவில்ல? சொல்றேன். எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரி நோயாளின்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட ஓய்வே இல்லையா? ஓய்வெடுக்கிற தொழிலாங்க இது. நோயாளிங்க எப்ப வந்தாலும் அவங்கள குணப்படுத்த வேண்டியது எங்க கடமை இல்லையா? அது போகட்டும், கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க போறது என்னன்னு ஒண்ணுமே முடிவு பண்ணல. நீங்க இன்னும் கல்யாணத்தையே முடிவு பண்ணலையே, அதுக்கப்புறம் எல்லாம் மத்தத முடிவு பண்ணணும். டிரைவர் வண்டி நிறுத்து. ஐயோ பாவம், யாரும் அடிச்சு போட்டிருக்காங்க. உயிர் இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரம் வரை இருக்கும். அதுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு அட்மிட் பண்ணோம். டிரைவர் கொஞ்சம் தூக்கு. ஏங்க நீங்களும் கைப்பிடிங்க. ஜெயா, நம்ம வந்த வேலை விட்டு நீ வம்புல ஏதோ மாட்ட பாக்குற. இது போலீஸ் கேஸ். அவங்க நாலேஜ் இல்லாம நாம தலையிடக்கூடாது. அது என்னங்க நியாயம்? ஒரு ஆள் உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு தெரிஞ்சும் ஒதுங்கினா நம்மள யாருமே மனுஷ ஜென்மம் மதிக்கவே மாட்டாங்க. எந்த போலீஸ் வேணா வரட்டும், நான் பாத்துக்கிறேன். டிரைவர் தூக்கு. தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. நான் இன்னும் சாகலையா? ஆஸ்பத்திரியிலயா இருக்கேன்? ஆமா, 2 நாளா நீங்க ஆஸ்பத்திரியில தான் இருக்கீங்க. உங்க கை சீக்கிரம் குணமாயிடும். நீங்க யாரு, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? என் பேரு தனுஷ்கோடி. நான் தொழிற்சங்கத்துல இருக்கேன். தொழிலாளிகளுக்காக போர்க்கொடி தூக்குனதுனால என்ன ராவ் காலத்துல பிறந்தவனே தொழிலாளிய ஸ்ட்ரைக் செய்ய தூண்டுறியா? உன் தலைய துண்டாட போறேன்டா. முதலாளி ஏற்றவனுக்கெல்லாம் நல்ல சாவு கிடைக்காதுடா. குண்டாந்தடியும் சைக்கிள் செய்யணும். எந்த பிரச்சனையும் சுலமா தீர்த்து வச்சிடும். என்னடா உடைக்கிற? யாருடா ஊருக்காக பேச? உனக்கு மட்டும் பேசத்தான் ஆண்டவன் ஒரு வாய படைச்சிருக்கான். மத்தவங்களுக்காக பேசணும்னா 7-8 வாய படைச்சிருப்பான்டா. என் உயிர் உள்ளவரை தொழிலாளி வர்க்கத்துக்காக நான் போராடிக்கிட்டே இருப்பேன். அந்த போராட்டம் முடிய போகுது. உண்மை இங்க கிடந்து போகுது. அந்த மாதிரி யாரும் செஞ்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு. கொடுத்து வச்சிருக்கோம்.
பூபாலயன் ராஜா நீ பொழுதோட போயிட்டிய தெற்பாலயன் ராஜா தெருவாட போயிட்டிய பூபாலயன் ராஜா இதுதான் நடந்த கதை. இங்க இட்லி வைக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உங்களுக்கு அறிவே இல்லையா? விடிஞ்சு எந்திரிச்சா வரிசையா வந்துட்டே இருக்கீங்களே. இதை விட்டா எங்களுக்கு வேற பழப்பே இல்லம்மா. தயவு செஞ்சு கொடுக்குறீங்கம்மா. நோயாளிங்களுக்கு நாங்க பத்திய சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க கண்டதெல்லாம் கொண்டாந்து விட்டு அவங்க உடம்பு கெடுக்குறீங்களே. அண்ணா செத்தவங்களை பறி கொடுத்தேன்னா சுத்திக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு தான் இட்லி வித்துட்டு இருக்கேன். கொண்டாந்து இட்லியை விற்காம போனாலே வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவாங்க. இட்லியை பறி கொடுத்துட்டு போனீங்கன்னா என்ன உயிரோடவே விட மாட்டாங்கம்மா. உன் கண்ணீரை விட எனக்கு என் நோயாளி உயிர் தான் முக்கியம். ஒரு நாளைக்கு உன்னை இப்படி கண்டிச்சாதான் இனிமேல் இந்த பக்கம் இட்லி வைக்க வர மாட்டேன். மணி அச்சரமா இத கொண்டு போய் குப்பில போடு. சரிம்மா. ஏன் பொண்ணு இட்லிக்கு புதுனா சட்னி தானே வச்சிருக்க? அதான் வாசம் மனம் நினைக்குது. இதை எதுக்கா குப்பையில கொண்ட போடணும்? என் வயிறு காலியாத்தானே இருக்கு. இத என் வயிற்றுல போட்டுக்கிறேன். டாக்டர் கண்ணில் படுற மாதிரி அப்படியே நீ கவனப்படவா இருந்த. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேனோ இட்லியும் போச்சு, இட்லி வித்து வர லாபமும் போச்சு. நான் சும்மா விடக்கூடாது. ஒரு நாளாவது புத்தி வரும். என்னம்மா இட்லிக்காரு, என்ன விஷயம்? மருந்து போட்டுட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு மருந்து? என்ன இது நெருப்பு காயம்? என் சித்தி சூடு போட்டுட்டாங்க. ஐயோ, எதுக்காக அப்படி செஞ்சாங்க? நீங்க இட்லியை பிடிங்கி போட்டுட்டீங்க. என் சித்தி ஏண்டி பறி கொடுத்துட்டு வந்தேன்னு சூடு போட்டுட்டாங்க. நீங்க செஞ்சது சரிதான், சித்தி செஞ்சதும் சரிதான். நான் பிறந்ததுதான் தப்பான காரியமா போச்சு. உன் பேர் என்னம்மா? அனாதைங்கிற பேரு தான் பொருத்தமானது. எங்க அப்பா ஆசையா வச்சிருக்காரு. நவனிதோ, உன் நிலைமை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்கம்மா. நான் ஒரு பாவப்பட்ட ஜென்மம். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? வெறுப்பா பேசுறதுனால மட்டும் கஷ்டங்களேன்னு விலகிட முடியாது. வாழ்க்கையில எப்பவுமே நம்பிக்கையோட இருக்கணும். நிச்சயமா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. ரொம்ப நன்றிம்மா.